நீர் சத்து அதிகமுள்ள சொரக்காய வச்சு கிரேவி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி சாதம், சப்பாத்தி, பூரி, இடியப்பம் இதுகளோட சைட் டிஷ்ஷா சாப்பிடும்போது அருமையா இருக்கும். முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில 1 ஸ்பூன் ஆயில், கிராம்பு, ஏலக்காய், பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்து முதல்ல நல்லா வறுத்துக்கிறங்க. வறுக்கும்போது ஃப்ளேம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கிறங்க. அடுத்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து வறுத்துக்கிறங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறங்க. காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு காய்ந்த மிளகா சேர்த்துக்கிறங்க. வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்ட்ட இல்லட்னா முதல்ல கடாயில சேர்த்து வறுத்துக்கிறங்க. எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்து சூடு ஏறும் வரை நல்லா வதக்கிக்கிறங்க. இந்த மாரி நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கிறங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, இத ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துருக்கேன். கூடவே நல்லா பழுத்த தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மையா அரைச்சுக்கிறேங்க. அடுத்து இந்த ரெசிபி மண் சட்டியில செய்ய போறேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்த குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. கிரேவி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கிக்கிறேங்க. அடுத்து ஒரு 300 கிராம் சொரக்காய தோலை நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அந்த ஆயில்லயே அந்த சொரக்காய நல்லா வதக்கிக்கிறேங்க. வதக்குனதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து தண்ணி விடாம நல்லா வதக்கிக்கிறேங்க. இந்த மாரி வதக்கும்போது நல்ல டேஸ்ட் அருமையா இருக்கும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வர நல்லா ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேங்க. இந்த மாரி வதக்குனதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே சூடான தண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்து கழுவி சேர்த்துக்கிறேன். சூடான தண்ணி சேர்க்கும்போது ஆல்ரெடி நம்ம வதக்கி செஞ்சிருக்கோம். வேகமா கிரேவி ரெடி ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கவும் பாருங்க. சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதே அளவுகளுடன் உங்க வீட்லயும் இந்த சுரைக்காய் கிரேவிய ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்க நித்திலம் சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க் யூ.